يا شبابا قد أنابا وإلى الله استجابا إن من يرجو الثواب لا يبالي بالصعاب في سبيل الله نمضي نبتغي رفع اللواء فليعد للدين مجد وليعد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சபையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறித்தும் அவனுடைய தீன் குறித்தும் பேச கிடைத்தமைக்கு முதலில் எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு நாங்கள் முதலில் நன்றியை தெரிவித்தவர்களாக இந்த சபையினை ஒழுங்கு பண்ணிய ஏற்பாட்டாளர்களுக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்று பேச இருக்கின்ற விடயம் குறித்த எங்களுடைய கலந்துரையாடலோ உரையோ எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை தர வேண்டும். அந்த செய்தியிலிருந்து அது எங்களுடைய வாழ்விலே எடுத்து நடக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைய வேண்டும் என்பதை பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரைக்கு செல்ல நினைக்கின்றேன். நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்ற விடயம் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை வழங்கிய காலத்தில் அல்லாஹ் முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியை இந்த சமூகத்துக்கு அனுப்பிய காலத்திலிருந்து இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக எங்களுக்கு அனுப்பப்பட்ட காலம் வரையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இறுதி நாள் வரையிலும் ஒவ்வொரு மூமின் மீதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய ஒரு கடமை என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடமையினுடைய படித்தரங்கள், அந்த கடமையினுடைய பொறுப்புகள் என்பன ஆளுக்கால் அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப, அவர்களுடைய ஆளுமைக்கு ஏற்ப, அவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப வேறுபட்டாலும் கூட ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தையும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தையும் அல்லாஹ் இந்த கடமைக்கு உரித்தாக்கி இருக்கிறான். ஆகவே அது தொடர்பான தெளிவினை எல்லா ஆணும் பெண்களும் பெற்றிருக்க வேண்டியது எங்கள் மீது இருக்கின்ற கடமையாக இருக்கின்றது. எங்களை சூழ இருக்கின்ற தீமைகளை பற்றிய தெளிவான விவரம் இல்லாத ஒரு நிலையிலே, எங்களை சூழ என்ன நடக்கின்றது என்பது சம்பந்தமான ஒரு தெளிவான ஆய்வு ஒன்று இல்லாத நிலையிலே ஒரு முஸ்லிம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பணியினை சிறப்பாக செய்ய முடியாது. ஆகவே ஒவ்வொரு முஸ்லிமும் தம்மை சூழ என்ன நடக்கின்றது, தன்னுடைய சமூகத்தை சூழ என்ன நடக்கின்றது, தனக்கும் தன்னுடைய சமூகத்துக்கும் எதிராக எத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது சம்பந்தமாக முஸ்லிம்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய தீனை, அந்த தீனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அதற்கான எதிர்ப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாத நிலையிலே இந்த பணியினை செய்வதற்கு நாங்கள் முற்படுவோமாக இருந்தால் அந்த பணியினை எங்களால் முழுமையாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே நிறைவேற்ற முடியாது. ஆகவே சகோதரர்களே, முதலில் எங்களை சூழ என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உற்று நோக்கினால், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பிரிவு மிகவுமே பாரதூரமான ஒரு காலப்பிரிவு. உம்மத்தினுடைய ஒரு கடைசி காலகட்டத்தில் நாங்கள் வாழ்கின்றோமோ என்று எண்ணும் அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபிமார்கள் இந்த உம்மத்துக்கு இறக்கப்பட்ட நேரத்திலே, அல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு ஒவ்வொரு கால பிரிவிலும் இறக்கப்பட்ட நேரத்திலே அந்த நபிமார்கள் ஃபேஸ் பண்ணின, அந்த நபிமார்கள் எதிர்நோக்கின பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை அல்லது இரண்டு பிரச்சனை, மூன்று பிரச்சனை அல்லது நான்கு பிரச்சனை என்று அவர்களுக்கே உரித்த பிரச்சனை மாத்திரம் இருந்தது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை நீங்கள் எடுத்தால்
ஓரின சேர்க்கையாளர்களாக அந்த சமூகம் இருந்தார்கள். ஆகவே லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தின் அந்த தீமையை எதிர்த்து அந்த தீமையை நெறிப்படுத்துவதற்காக லூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அளவு நிறுவனையிலே மோசடி செய்தார்கள். அவர்களுடைய வியாபார நடவடிக்கைகளிலே பிழை இருந்தது. ஆகவே அவர்களை நெறிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தான். இவ்வாறு ஒவ்வொரு நபிமார்களையும் நீங்கள் எடுத்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து பார்த்தால் ஒரு கொடுங்கோன்மை மன்னனுக்கு எதிராக ஒரு அடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தார். பனு இஸ்ரவேலர்களை மீட்கின்ற பணியினை மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். ஆகவே ஒரு சமூகத்துக்கு ஆகப்பெரிய ஃபித்னாவாக ஆகப்பெரிய பாவமாக சில பாவங்கள் இருந்ததை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் எங்களுடைய சமூகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த சமூகம் ஒரு பாவத்தில் மாத்திரம் மூழ்கி போய் இருக்கவில்லை. எங்களை சூழ எல்லா வகையான பாவங்களும் பெருவிதத்திலே அரசுகளால் ப்ரமோட் பண்ணப்படுகின்ற அரசாங்கங்களால் முன்வைக்கப்படுகின்ற பொலிசிஸ்களாக கொள்கைகளாக நம்பிக்கைகளாக அவர்களால் பிரச்சாரப்படுத்தப்படுகின்ற விழுமியங்களாக இவையெல்லாம் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தை பெருமையாக நினைத்து அதை செயற்படுத்திய ஒரு சமூகமாக அவர்கள் இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் நீங்கள் உலக வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஓரின சேர்க்கையை ஒரு பெரிய விடயமாக ஒரு மதிப்புக்குரிய விடயமாக சமூகம் செய்ததில்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கடந்த ஒரு சில வருடங்களாக நீங்கள் பார்த்தால் இந்த ஓரின சேர்க்கையை ஒரு கௌரவமான ஒரு விடயமாக பகிரங்கமாக எடுத்து இயம்பி கவர்மெண்ட் அதுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த உலகத்திலே அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு மிக மோசமான நிலையினை நாங்கள் பார்க்கின்றோம். வட்டி பொருளாதார முறையை நாங்கள் பார்க்கின்றோம். அளவு நிறுவையிலே மோசடி நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அக்கிரமங்களும் அட்டகாசங்களும் நன்மையை ஏவுகின்றவர்களை பார்த்து தீவிரவாதிகள், நன்மையை ஏவுகின்றவர்களை பார்த்து அடிப்படைவாதிகள், பிற்போக்குவாதிகள், காட்டுமிராண்டித்தனமானவர்கள் என்று கூறுகின்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஹக்கை எடுத்துரைக்கும் பொழுது அவர்களை அபு குரைப் போன்ற சிறைச்சாலைகளிலே போட்டு சித்திரவதைப்படுத்துகின்ற நிலையை பார்க்கின்றோம். ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுகின்றவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்கின்ற ஒரு காலப்பிரிவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய காலப்பிரிவை நீங்கள்